பாருங்க, இந்த கொஸ்டின் அடிக்கடி டிஎன்பிசியில் வரக்கூடிய கொஸ்டின். இந்த டைம் வர கண்டிப்பாக சான்ஸ் இருக்கு. அதனால வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிக்கிறார். பி என்பவர் ஏவை விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு சொல்லிக்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், எஃபென்சியல் கண்டுபிடிச்சிக்கணும். எஃபென்சியல்னா திறன். எஃபென்சியல் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிற ஏ பி ரெண்டு எடுத்துக்கோங்க. ஏங்கிறது வந்து நீங்கள் 100%ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஏவோட பி வந்து 50% எக்ஸ்ட்ரா திறன் கொண்டவர்னா 100 + 50 ஆட் பண்ணுறேன்னா 150% இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க. சேவ் பண்ணிங்கன்னா 0 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே 10 இருக்குது 15 இருக்குமா. அப்புறம் 5th டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா 2:3 கிடைக்குதா. இது எஃபென்சியல் கண்டுபிடிச்சா அடுத்த வேலை வந்து எவ்வளோ நாட்கள் முடிக்கிறான்னு தெரியணுமா. அதுக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. இது எங்களோட எஃபென்சியல் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா போது 3:2வா. அடுத்தது பி ஏ வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாருன்னு தெரியும். ஏ வந்து 24 days கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து 3x வச்சுக்கோங்க. எக்ஸோட வேல்யூ என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணனே. இங்கே என்ன நம்பர் போட்டால் இங்கே 24 வரும். செக் பண்ணி பாருங்க. 3 × 8 வேல்யூ 24. அதனால பிக்கு அதே போல் எடுத்துக்கோங்க. பி ஈக்குவல் டு என்ன இருக்குது 2வா. 2x ஈக்குவல் டு 2 × எக்ஸோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண 8ஆ. 8ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க 16 டேஸில் வந்து ஏ வந்து பி வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணிட்டோம்.